किले में पप्पू हूँ विरोध நடவடிக்கை யார் பாலகராயிட்டாங்க கையில் நெல்லில் அம்பு செஞ்சாதானே சொல்றது கமெண்ட் இருக்க முடியா தூக்கி அடிச்சிரு மக்களே देश की सभी सरकारें நாம கூட நல்லா தான் இருக்கோம் திடீர்னு காசு வந்துருது எதுவா பேசுங்க ஆமா எதுக்கு நீ இப்ப குடியிருந்த கோயில் படத்துல வர ஹம்மிங் எல்லாம் போடுற டேய் சுளுக்கு அடிக்கறன்னு சுண்டு வல வலிச்சிட்டு போய்டாதடா ஏய் என்னடா இது சூரிய கட்சி தலைவருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பேச்சுவார்த்தை இழுத்துட்டு இருக்க மாதிரி இப்படி இழுத்துட்டு இருக்கீங்க சுளுக்குப்பா ஓ சுளுக்கா ஏன்னா சூரிய கட்சி தலைவருக்கும் கூட்டணி கட்சி தலைவருக்கும் பேச்சுவார்த்தை ஏன்னா இழுக்குது எல்லாருக்கும் இதயத்துல இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் இதயத்துல இடம் கொடுக்கறதுல அவங்க அப்பா டக்கரு நேக்கா பேசி சோக்கா அனுப்பிச்சிருவாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு இதயத்துல இடம் தரதுல முன்னாள் சூரிய கட்சி தலைவரை யாராலும் அடிச்சுக்க முடியாது அதே மாதிரி ஒருத்தரை ஓவரா உசுப்பேத்தி விடுறதுல இந்நாள் சூரிய கட்சி தலைவரை யாராலும் அடிச்சுக்க முடியாது அப்படியா அப்படி யாரால உசுப்பேத்தினாரு நம்ம பம்பர கட்சி தலைவரை தான் எங்க எப்ப எப்படி அதாவது பம்பர கட்சி தலைவர் திருச்சியில முன்னாள் சூரிய கட்சி தலைவர் நினைவாக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி இருக்காரு அதுல கலந்துகிட்ட இந்நாள் சூரிய கட்சி தலைவர் பம்பர தலைவருக்கு ஐச கட்டி கட்டியா தலை மேல வச்சிருக்க அப்படியா இவரோட வேஷ்டி சட்டை கருப்பு குட்டை எல்லாம் நெளிஞ்சு ஜலதோஷம் முடிச்சிருக்குமே ஜலதோஷம்லாம் இல்லையா சந்தோஷம் தானா வெய்யாலுமா ஆமா தன்னை இப்படி புகழ்ந்துட்டாரே அப்படின்ற ஆனந்தத்துல அவர் ஐஸ்ல இருந்து ஆனந்த கண்ணீரா கொட்டுச்சா இப்படி என்ன நான் ஐஸ் வச்சிட்டாரு எங்கள் தந்தையாரால் போர்வாள் என புகழப்பட்டவர் எங்கள் அண்ணன் தொண்டனுக்கும் தொண்டனாய் நடந்து கொண்டவர் எங்கள் அண்ணன் அது மட்டுமல்ல நடைபயணத்தில் மன்னன் அப்படின்னு ஐஸ் அள்ளி கொட்டியிருக்காரு ஓ திருச்சியில செம்தியான வெயிலா இருந்தாலும் பம்பர் தலைவருக்கு ஐஸ் ஹவுஸ்ல குதிக்கிற மாதிரி இருந்திருக்குமே கரெக்டா சொல்றா இருந்தாலும் இன்னொரு விஷயத்துக்காக ஐஸ் வச்சதாவும் பேசிக்கிறாங்க என்ன விஷயம் ஆச்சு அதாவது இவரை 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் பிரச்சாரத்துக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டாராம் அதனால தான் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் பிரச்சார பீரங்கியா புயல் வேகத்தில் முழங்க புறப்பட்டு விட்டார் அப்படின்னு அந்த மேடையிலே சொல்லிட்டாராம் ஓஹோ 40 தொகுதியிலையும் பம்பரத்தை சுத்த விட்டுட்டு ஜாட்டியா இவர் கையில வச்சுட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டாரா அவர் மட்டும் இல்ல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே சுத்த விடுற யோசனையில இருக்காராம் ஏம்பா இந்த ஏஜ்ல கொலி கொலியா முதிரிக்கா நெறியோ சுத்தி வானா தலை சுத்தானே ஏய் சுத்தினா கூட பரவாயில்லடா ஆனா தொகுதியே கொடுக்காம சுத்தல்ல விட்டுற போறாரேன்னு கவலையில இருக்காங்களா ஏன்னா சீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரா கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா கொடுக்காம கொடுக்கணும்னு நினைக்கிறாரா நீங்க குழப்பாம சொல்லுங்க அண்ணாச்சி அதாவது சூரியன்ல நின்னா கொடுப்பாராம் சொந்த சின்னத்துல நின்னா கொடுக்க மாட்டாரா அதாவது வசந்த மாளிகை படத்துல சிவாஜி கணேசன் டபுள் மைண்ட் ஓனா காடு கையில கேட்டேன்ற மாதிரி இவரும் கொடுத்து வாழ ஒண்ணு கொடுக்காத வாழ ஒண்ணுன்னு கேட்கிறாரு போது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னாச்சி எல்லாரையும் சூரிய சின்னத்துல நிக்க சொல்றாரு அதுல ஏதாவது சூட்சமா இருக்குமோ ஆமாமா இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சின்னத்துல நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறமா தனியா போயிட்டாங்கன்னா அதனால தான் எல்லாரையும் சூரியனோட சேர்த்து சுருக்கு முடி போடலான்னு பாக்குறேன் எல்லாரும் சூரிய கட்சியில சேர்ந்து மெம்பர்ஷிப் ஆகுன்னு சொல்லாத போனார அத்தை நினைச்சு ஹாப்பி ஆகுங்க ஏன்னா முடிச்சு போடுறதுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒத்துக்குவாங்களா இல்ல முடிச்சுக்குவாங்களா அது அடுத்த சுத்தல தெரியும் ஏன்னாச்சி ஆலயம்னா வர்றவங்களுக்கு அருள் பிரசாதம் ஏதாவது கொடுக்கணும்ல ஒண்ணுமே கொடுக்கலனா எப்படி அது ஆண்டவர் இருக்கிற ஆலயம்மா இது ஆண்டவர் இல்லாத ஆலயம் ஆண்டவர் இல்லாதனால பழைய பக்தருங்கள்லாம் வேற வேற ஆலயத்துக்கு தேடி போயிட்டு இருக்காங்க எல்லாரும் மதுரையில் இருக்க அழகர் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா படா பேஜாரா போயிடும் ஏன் போனா இன்னான்னு ஏண்டா சித்திரை திருவிழா வரப்போகுது அழகர் ஆத்துல இறங்குற வைபவத்துக்காக ஏற்பாடெல்லாம் பயங்கரமா நடக்கும் ஏன்னாச்சி அழகர் ஆத்துல இறங்குனா கூட்டம் பயங்கரமா இருக்குமே தென் மாவட்டம் திக்கும் காடிடுமே தமிழகத்துல எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிற பக்தர்கள் அழகரை பார்க்க வந்துருவாங்களே அதை நினைச்சுதான் ஆலய தலைவர் அப்செட்ல இருக்காருன்னு பேசிக்கிறாங்க ஏமா அழகர் ஆத்துல இறங்குறாருன்றீங்க ஆலய தலைவர் அப்செட்றீங்க எனக்கு ஒன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையே ஊடகவா சொன்னா புரிஞ்சுக்கணும் எல்லாம் புரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையே அதான் உனக்கு ஒன்றும் புரியல ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருக்கு அழகர் இறங்குறதுக்கு நெருங்குது சித்திரை சூரிய தலைவருக்கு போச்சு நித்திரை நாம கூட நல்லா தான் இருக்கிறோம் திடீர்னு காசு வந்துருது எதுவா பேசுங்க